மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். கடந்த வாரத்திலே நாங்கள் தரம் 10க்குரிய சித்திரக்கலை பாடத்திலே அனைத்தையும் படித்து முடித்து விட்டோம். எனினும் அவற்றுக்குரிய வினாப்பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலே இருந்து தரம் 11க்குரிய சித்திரக்கலை பாடங்களை பற்றி கற்கப் போகின்றோம். அந்த வகையில் இன்று முதல் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது உள்நாட்டு கலைஞர்கள். அதிலே தரம் 10லே படித்த உள்நாட்டு கலைஞர்கள் போல இந்த 11ஆம் ஆண்டுக்குரிய பாடத்திட்டத்திலையும் உங்களுக்காக உள்நாட்டு கலைஞர்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே நாங்கள் முதலாவதாக பார்க்க போவது AGS அமரசேகர முதலியார். அவரை பற்றி தான் தற்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் தேர்ச்சியை பார்ப்போம் மாணவர்களே. சமய பண்பாட்டு அம்சங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்களின் கலைப்படைப்புகள், சமகால கற்புல கலைப்படைப்புகள் மற்றும் பொதுசன தொடர்பூடகங்கள் மூலம் இனங்கண்ட கலை அம்சங்களை விமர்சன ரீதியில் கிரகித்து அவற்றின் இயல்புகளை சுய படைப்பாக்கத்துக்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சி அமைந்திருக்கிறது மாணவர்களே. அடுத்த தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரிவு செய்த சுதேச கலைஞர்களின் கலையாக்கங்களை நயப்பார். அதாவது சுதேச கலைஞர்கள் என்றால் நம் நாட்டு கலைஞர்கள், நம் நாட்டு தேசிய கலைஞர்களை தான் சுதேச கலைஞர்கள் சொல்வது. அவர்களை பற்றி தான் தற்பொழுது பார்க்க போகிறோம் மாணவர்களே. அதாவது முதலியார் ACGS அமரசேகர முதலியாருடைய அந்த கலைஞருடைய படைப்புகளை பற்றி தான் இதிலே நாங்கள் பார்க்க போகிறோம் மாணவர்களே. அடுத்து கற்றற்பேர்கள் முதலியார் அமரசேகரவின் கலைப்படைப்புகளை பேரிடுவார் என்றவாறாக முதலாவது கற்றற்பேர் அமைந்திருக்கிறது. அடுத்து படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைந்த கலைநுட்ப முறைகளை தேடி அறிவார் என்றதாக அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது மாணவர்களே. அடுத்து படைப்பாக்க பாணிக்கு அடிப்படையாக அமைந்த செல்வாக்குகளை விசாரணை செய்வார். அதாவது அவருடைய அமரசேகரர் அவருடைய படைப்பாக்கங்களுக்கு அந்த அவருடைய ஓவியங்களுக்கான பாணிக்கு அடிப்படையாக அமைந்த செல்வாக்குகளை பற்றியும் இதனை நாங்கள் கற்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து படைப்புகள் சார்ந்த ஒழுங்கமைப்பு முறைகளையும் கோட்பாட்டு பண்புகளையும் விவரிப்பார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது. கலைஞர் முதலியார் அமரசேகரவினது சித்திரங்களின் கலைத்துவ பண்புகளை மதிப்பிடுவார் என்றவாறாக இறுதியான கற்றற்பேர் அமைந்திருக்கிறது மாணவர்களே. தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே. இது தொடர்பான வினாக்கள் எவ்வாறு வினவப்படுகின்றது, அதாவது வினா தொடர்பான விடயங்களை இதிலே பார்த்து செல்வோம். அதாவது பின்வரும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவாறாக அதிலே கீழே சில விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. இவ்வாறான வினாக்கள் வினவப்படுவது வழக்கம். இதிலே பாருங்கள் மாணவர்களை. முதலாவதாக முதலியார் ACGS அமரசேகர பற்றி சுருக்கமாக குறிப்பிடுக என்றவாறாக முதலாவது வினா அமைந்திருக்கிறது. அதாவது அமரசேகர பற்றி சுருக்கமாக குறிப்பிடுக என்றவாறான வினாக்கள் தொடுக்கப்படுவதில்லை. எனினும் நீங்கள் இதனை கற்றிருக்க வேண்டும் மாணவர்களே. இது காப்போத உயர்தரத்தில் உங்களுக்கு உதவியாக அமையும். அடுத்து இரண்டாவது பின்வரும் விடயங்களின் கீழ் கலைஞர் முதலியார் ACGS அமரசேகரவினது கலைப்படைப்புகளை மதிப்பிடுக என்றவாறாக இரண்டாவது வினா இதிலே தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் இதிலே இருப்பதை பாருங்கள். கருப்பொருள், கலைத்துவ பாணி, செல்வாக்கு, நுட்பமுறை, கலைத்துவ பண்புகள். அதாவது அவருடைய ஓவியங்கள் என்ற பொதுவான கருப்பொருட்கள். அதாவது ஒவ்வொரு ஓவியங்களும் தரப்பட்ட அதனுடைய ஒளிப்படங்களை போட்டுவிட்டு இவ்வாறான வினாக்கள் வினவப்படுவது வழக்கமானவர்களே. அதை நீங்கள் ஏலவே அறிந்து வைத்துள்ளீர்கள். அதாவது கருப்பொருள், அடுத்த கலைத்துவ பாணி, அந்த ஓவியமானது எந்த கலைத்துவத்தை எந்த பாணியில் வரையப்பட்டிருக்கிறது என்றவாறான ஒரு விடையை நீங்கள் இதை வைத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த செல்வாக்கு, எந்த செல்வாக்கினை பின்பற்றி இந்த ஓவியமானது வரையப்பட்டிருக்கிறது அல்லது தீட்டப்பட்டிருக்கிறது என்றவாறான ஒரு வினாதான் இது. அடுத்து நுட்பமுறை, எந்த நுட்பமுறையினை பின்பற்றி இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது என்றவாறாகவும் தொடுக்கப்படலாம். நிச்சயமாக ஒளிப்படங்களை போட்டுவிட்டு இவ்வாறான வினாக்கள் தொடுக்கப்படுவது வழக்கமானவர்களே. ஆகவே இதனை நீங்கள் சற்று அவதானித்து குறித்து வைத்திருங்கள். அடுத்து கலைத்துவ பண்புகள். கலைத்துவ பண்புகளுக்குள்ளே உருவ பயன்பாடு, அடுத்த நிற பயன்பாடு, தள பயன்பாடு, உணர்வு வெளிப்பாடு. அதாவது நிறம் எவ்வாறு அந்த ஓவியத்திலே தீட்டப்பட்டிருக்கிறது, எவ்வாறு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, அந்த தளம் எவ்வாறு முழுமையாக பூரணமாக உபயோகித்துள்ளார். அடுத்தது அந்த ஓவியத்தில் இருக்கின்ற உணர்வு வெளிப்பாடு, அந்த உருவங்களிலே எவ்வாறு உணர்வு வெளிப்பாடுகள் சிறப்பான முறையில் காண்பிக்கப்பட்டுள்ளது என்றவாறான விடயங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் மாணவர்களே. இனி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே ACGS அமரசேகர முதலியாருடைய படைப்புகள் பற்றி. மாணவர்களே தொடர்ந்தும் பாருங்கள். முதலியார் ACGS அமரசேகர இவர் 1883 தொடக்கம் 1983 வரையான காலப்பகுதியில வாழ்ந்திருக்கிறார்.
கலைஞர் முதலியார் ACGS அமரசேகர 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில இலங்கையின் காலநிலைய யதார்த்தவாத ஓவியக்கலை முறையில் முன்னோடியாக செயற்பட்ட ஒரு ஓவிய கலைஞர் ஆவார். அதாவது கலைஞர் ACGS அமரசேகர முதலியார் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டுல முற்பகுதியில காலநிலைய யதார்த்தவாத ஓவியக்கலைக்கு முன்னோடியாக இலங்கையில திகழ்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த சித்திரக்கலைஞராக திகழ்ந்திருக்கிறார். அவரை பற்றி தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இவர் 1783ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி காலி மாவட்டத்தின் தொடர்ந்துவை என்ற ஒரு ஊரில் பிறந்திருக்கிறார். அதாவது 1783ஆம் ஆண்டுல மார்ச் 3ஆம் தேதி காலி மாவட்டத்தின் தொடர்ந்துவை என்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கிறார். ACGS அமரசேகர கருத்துப்பட கலைஞராகவே படைப்பாக்கத்துறையில பிரவேசித்தார். அதாவது அமரசேகர முதலியார் அவர்கள் கருத்துப்படம், அதாவது கார்ட்டூன் ஓவியராகத்தான் என்ன ஓவிய துறையில முதலாக தடம் பதித்திருக்கிறார். சரியா மாணவர்களே? அவரை வேறு இன்னொன்றும் பெயர்களால் அழைப்பார்கள். ஏப்ரகாம் கிறிஸ்டோபர் கிரகரி சூரிய ஆராய்ச்சி அமரசேகர. என்ன பெயர் என்றால் அவருடைய இன்னொரு பெயர் ஏப்ரகாம் கிறிஸ்டோபர் கிரகரி சூரிய ஆராய்ச்சி அமரசேகர் என்றவாறாக இருக்கிறது மாணவர்களே. அதனை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனினும் அது வினாக்களாக தொடுக்கப்படுவதில்லை. இது உங்களுக்கு மேலதிக அறிவுக்கானது. அடுத்த மாணவர்களே, பிரித்தானிய ஆட்சியாளரின் அனுசரணையின் கீழ் நிறுவப்பட்ட இலங்கை கலைச்சங்கத்தின் முன்னோடி கலைஞர்களில் ஒருவராகவும் செயற்பட்டார். அதாவது பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்யும் போது இலங்கை கலைச்சங்கத்தை உருவாக்குறார்கள். அந்த கலைச்சங்கத்தின் முன்னோடி கலைஞராகவும் இவர் செயற்பட்டு வந்திருக்கிறார் மாணவர்களே. இது முக்கியமானது. இதனை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்த மாணவர்களே, இலங்கை ஒரு குடியேற்ற நாடாக இருந்த போது, அதாவது இலங்கை ஒரு குடியேற்ற நாடா இருந்த காலத்துல பிரித்தானியாலிருந்து வருகை தந்த கலைஞர்களின் கலை செல்வாக்கை இலங்கை கலைச்சங்கத்தை சேர்ந்த கலைஞர்களின் படைப்புகள்ல காணக்கூடியதாக இருக்கும். அதாவது இலங்கை ஒரு குடியேற்ற நாடாக இருந்த கால பகுதியில பிரித்தானியாலிருந்து சில கலைஞர்கள் இங்க வந்திருக்கிறோம். அந்த கலைஞர்களின் கலை செல்வாக்கை பின்பற்றி இந்த கலைச்சங்க ஓவியர்கள் என்ன செஞ்சிருக்கார்கள் என்றால் தங்களுடைய பாணியாக அதையும் தழுவி ஓவியங்களை வரைய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனுடைய தழுவலையை நீங்கள் இதனூடாக காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து பார்க்கலாம் மாணவர்களே. கலைஞர் முதலியார் AGS அமரசேகரவினது கலைப்படைப்புகள்ல சித்திரப்படைப்புகள்ல ஐரோப்பிய காலநிலைய கலைப்பாணி ஆகிய யதார்த்தவாத கலைப்பண்புகளை காணக்கூடியதாக இருக்கும். அதாவது மாணவர்களே என்னவென்றால் ACGS அமரசேகர முதலியார் அவர்களுடைய ஓவியங்களை நீங்கள் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஐரோப்பிய காலநிலைய கலைப்பாணியை நீங்கள் பொதுவாக காணக்கூடியதா இருக்கும். அதாவது யதார்த்தவாத கலைப்பாணியை நீங்கள் அவருடைய ஓவியங்கள் அனைத்திலும் நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து பார்க்கலாம் இவருடைய ஓவியங்கள் தொடர்பான விடயங்களை. அதாவது இவருடைய ஓவியங்கள பொதுவான பண்புகள் போன்ற விடயங்களை தான் நாங்கள் இனி பார்க்க போகிறோம் மாணவர்களே. உயிரினங்கள உருவங்கள் யதார்த்தமான நிலத்தோற்றங்கள் போன்றவற்றை வரைவதில் திறமை மிக்கவரான இவர் தமது சித்திர கலைப்படைப்புகளுக்காக நீர்வர்ணம் எண்ணெய் வர்ணம் ஆகிய நிற ஊடகங்களை பயன்படுத்தி உள்ளார். அதாவது இவருடைய ஓவியங்கள் நீங்கள் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் உயிரினங்கள் உருவங்கள் ஒரு தத்துருவமாக இருக்கும், ஒரு அசையின் தன்மை உடையதாகவும் இருக்கும். அதை நீங்கள் இவருடைய ஓவிய கலைப்படைப்பாக்கள் நாங்கள் பின்னுக்கு பார்க்கும் போது உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து யதார்த்தமான நிலத்தோற்றங்கள் இவருடைய ஓவியங்களிலே பார்த்தீர்கள் என்றால் பிற்புற நிலத்தோற்றங்கள் எல்லாம் ஒரு யதார்த்தமான உண்மை தன்மையாக இருக்கும் மாணவர்களே. அத்தோடு இவர் வரைந்த ஓவியங்களுக்கு நிற ஊடகங்கள் எந்தெந்த நிற ஊடகங்களை பிரயோகித்திருக்கிறார் என்றால் அதாவது நீர்வர்ணம் எண்ணெய் வர்ணம், நீர்வர்ணம் எண்ணெய் வர்ணத்தை வேறு தைல வர்ணம் என்றும் சொல்லப்படுகிறது. அவ்வாறாக இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மாணவர்களே அதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இவ்வாறாக நீர்வர்ணத்தையும் எண்ணெய் வர்ணத்தையும் உபயோகித்து தன்னுடைய ஒரு தத்துருவமான சித்திரக்கலையை இவர் இதிலே வரைந்திருக்கிறார் மாணவர்களே. அடுத்து மனித உருவங்களை உள்ளடக்கிய உருவ ஒழுங்கமைப்புக்கு முதலிடம் அளித்த இவர் ஐரோப்பிய காலநிலைய கலையின் முதன்மையான ஒரு பண்பாகிய தூரநோக்கு முறையை தனது சித்திரங்களின் அடிப்படையாக கொண்டுள்ளார். அதாவது இவர் என்ன செஞ்சிருக்கார் என்றால் மனித உருவங்களை உள்ளடங்கிய ஒரு உருவ ஒழுங்கமைப்புக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது மனித உருவங்களுக்கான ஒரு சித்திரங்களில் தனது பொதுவாக எல்லா சித்திரங்கள்லையும் மனித உருவங்களுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார். அதாவது முதலிடம் கொடுத்து வரைந்த ஓவியங்களுக்கு என்ன செய்திருக்கார் என்றால் ஐரோப்பிய காலநிலை பண்பாகிய ஒரு பண்பு தான் தூரநோக்கு பண்பு. அந்த தூரநோக்கு பண்பை உள்ளடக்கித்தான் அவர் தன்னுடைய சித்திரங்களை வரைந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது மாணவர்களே.
அடுத்து முப்பரிமாண இயல்புகளை கொண்ட நிறப்பயன்பாட்டுடன் ஒளிநிழல் தொடர்பாக காலநிலைய அறிவாகிய கியூரஸ்கிரோ கோட்பாட்டை அவரது படைப்புகளில் காணக்கூடியதாக இருந்தது. அதாவது முப்பரிமாண பண்போட நிறப்பயன்பாட்டை உபயோகித்து ஒளிநிழல் ஆகிய பண்புகளை உள்ளடக்கி கியூரஸ்கிரோ என்ற நுட்ப முறையை பின்பற்றி இவருடைய ஓவியங்கள் அதிகமாக வரையப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது மாணவர்களே. கியூரஸ்கிரோ நுட்பமுறை என்பதை நாங்கள் ஏலவே கற்றுவிட்டோம். இருள் ஒளி தன்மையை இரண்டு தன்மையும் வழிகாட்டி வரைகின்ற ஒரு ஓவிய நுட்பமுறை தான் கியூரஸ்கிரோ நுட்பமுறை மாணவர்களே. அடுத்து மாணவர்களே, இவருடைய சித்திர கலைப்படைப்புகள் பற்றி இதிலே பார்க்க போகிறோம். இதிலே உங்களுக்கு காப்போத்த சாதாரண தரம், அதாவது தரம் 11 உங்களுக்கு இவருக்குரியதாக தரப்பட்டிருப்பது தொழிலுண்மை, அடுத்தது பேயோட்டியின் மகள். அதைவிட சில ஓவியங்கள் இதிலே காட்டப்பட்டிருக்கிறது, அதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாங்கள் பார்க்கலாம். இதிலே பாருங்கள், தொழிலின்மை. தொழிலின்மையை தச்சனின் வீடு என்றும் ஒரு காலத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் இரண்டு பெயர்களும் தற்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏதாவது இரண்டில் ஏதாவது ஒரு பெயரை குறிப்பிட்டாலே போதும், தொழிலின்மை அல்லது தச்சனின் வீடு. அடுத்தது பேயோட்டியின் மகள். அடுத்து பூனைக்குட்டி, ரீட் மாவத்தை. ரீட் மாவத்தை என்ற ஒரு ஓவியம், அது ஒரு நீர்வர்ணத்தை ஊடகமாக கொண்டு வரையப்பட்ட ஒரு ஓவியம். அடுத்து அரச தலைவர்களின் மெய்யுருக்கள். அந்த மெய்யுருக்கள் என்றால் பிரதிமை ஓவியங்கள், அந்த உள்ளதை உள்ளவாறு. இப்ப மாணவர்களே, உங்களை ஒரு ஓவியர் வரைந்தால் அப்படியே இருக்க விட்டு உங்களை ஒரு ஓவியர் அவ்வாறாக வரைந்தால் அது ஒரு பிரதிமை ஓவியம். அவ்வாறு ஒரு அரச தலைவற்ற மெய்யுருக்கள் பிரதிமை ஓவியங்களையும் அவர் என்ன செய்திருக்கார் என்றால் அந்த காலத்தில் வரைந்திருக்கிறார். மாணவர்களை, நாங்கள் அதிலே முதலாவதாக பார்க்க போவது பேயோட்டியின் மகள் என்ற ஒரு ஓவியம். இந்த ஓவியத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெண்ணினுடைய ஓவியமானது ஒரு உருவமானதிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பாருங்கள், இந்த ஓவிய கலைப்பாணி, அந்த பெண் உடுத்திருக்கின்ற அந்த ஆடைகளை பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாடக கலைப்பாங்கினை நீங்கள் இதிலே காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. ஒரு பய உணர்வு, அந்த பய உணர்வோடு இந்த பெண் நிற்பது போல சித்தரிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே. இந்த ஓவியமானது தற்பொழுது எங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது என்றால் கொழும்பு தேசிய கலாபவனத்தில் நிரந்தர காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. அதாவது மாணவர்களே, ஏஜிஎஸ் அமரசேகரவரால் வரையப்பட்ட இந்த பேயோட்டியின் மகள் என்ற இந்த ஓவியம் எங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் கொழும்பு தேசிய கலாபவனத்துல இது நிரந்தரமான ஒரு காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுது மாணவர்களே. இந்த ஓவியமானது பேயோட்டியின் மகள் என்று அழைக்கப்படுகிறது. கன்வஸ் தளத்தை தளமாக கொண்டு அதில் எண்ணெய் வர்ணத்தை ஊடகமாக கொண்டு இந்த ஓவியமானது வரையப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அப்ப இதை திருப்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள் மாணவர்களே. இந்த ஓவியமானது கொழும்பு தேசிய கலாபவனத்துல நிரந்தர காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கன்வஸ் தளத்தை பயன்படுத்தி எண்ணெய் வர்ணத்தை ஊடகமாக கொண்டு இந்த ஓவியமானது வரையப்பட்டிருக்கிறது மாணவர்களே. இதனை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது தொடர்பான ஒளிப்படங்களை போட்டுவிட்டு கருப்பொருள், ஊடக பாணி, அந்த ஊடகம் என்ன ஊடகம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த நுட்ப முறை, கலைப்பாணி போன்ற விடயங்கள் எல்லாம், மற்றது காணப்படுற இடம், அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற வினாக்கள் எல்லாம் தொடுக்கப்படும் மாணவர்களே. ஆகவே நீங்கள் இதனை அவதானமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாணவர்கள், இந்த ஓவியத்தில் இருக்கின்ற பேயோட்டியின் மகள் சாந்தி கிரியை கூடிய உடைகள் அணிந்த நிலையில் உள்ளால் அந்த கணத்திலே அச்சமடைந்த விதம் இந்த ஓவியத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஓவியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு தெரியும். அந்த பெண்ணானவள், அதிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிற பெண்ணானவள் ஒரு சாந்தி கிரியைக்குரிய ஆடைகளை அணிந்திருக்கிறார். அத்தோட அந்த பெண்ணுடைய முகத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு பய உணர்வு தென்படுகிறது. அந்த பய உணர்வை சிறப்பாக மிகைப்படுத்தி ஓவிய கலைஞர் காண்பித்திருக்கிறார். அது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பாக கூறப்படுகிறது மாணவர்களே. அடுத்து பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, அந்த ஓவியத்திலே மனிதனின் அக உணர்வுகளை காட்டும் யதார்த்த பாணி மற்றும் கற்பனை பாணி இயல்புகளின்படி ஆச்சரிய மற்றும் மறைந்த நிலை கருப்பொருளை கொண்ட கற்பனையான ஒரு விடயத்தை கருவாக கொண்டு இந்த கலைப்படைப்பின் வெளிப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதா இருக்கும். அதாவது இந்த ஓவியமானது ஒரு அகவயமான பாணி, யதார்த்த, அதாவது அந்த உள்ளுணர்வு சார்ந்த ஒரு மனிதனுடைய உணர்வு வெளிப்பாடு சார்ந்ததாக இந்த ஓவியம் பிரதிபலிப்பாக இருக்கிறது. ஒரு யதார்த்தவாத பாணியை பின்பற்றி இந்த ஓவியமானது வரையப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அதோட அந்த இயல்புகளை உள்ளடக்கி ஆச்சரிய மற்றும் மறைந்த நிலை கருப்பொருள்களை வெளிப்படுத்தி இந்த ஓவியங்கள்
வரையப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணக்கூடியதா இருக்கும். அதாவது இந்த பேயோட்டியின் மகள் என்ற இந்த ஓவியம் இவ்வாறு வரையப்பட்டிருக்கிறது. அடுத்த மாணவர்களே, இந்த சித்திரத்துல காட்டப்பட்டிருக்கின்ற தீச்சுவாலை அவளது முகத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற உணர்வுகளுக்கு ஒப்பிடும் வகையில் சித்தரிக்கப்பட்டிருக்கிற வேடமுகம், பாரிய அளவுடைய நிழல் ஆகியன மூலம் ஒட்டுமொத்த கலைப்படைப்பின் வெளிப்பாட்டு தன்மையையும் நாடக பாங்கான தன்மையும் அழுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஓவியத்திலே பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த தீச்சுவாலை போன்ற ஒரு உருவமைப்பானதிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோட அந்த மேற்பகுதியில் சுவரிலே ஒரு முகமூடி தொங்க விடப்பட்டிருக்கிறது. பின்னால் அந்த பெண்ணுடைய பின்புறத்திலே அவருடைய நிழலானது ஒரு பாரிய அளவுல காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு நாடக பாங்கான தன்மையோட ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஒரு பய உணர்வை சித்தரிக்குமாறு காண்பிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அதை நீங்கள் இந்த ஓவியத்தை காண்பதனூடாக அவதானிக்க முடியும் மாணவர்களே. இதுகளையே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து மாணவர்களே, இந்த ஓவியத்துல 2 தளங்கள் இருக்குது. அதாவது இந்த தளங்கள்ல உருவங்களும் நிறங்களும் சிறப்பாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அதாவது இந்த பேயோட்டியின் மகள் என்ற இந்த ஓவியத்துல கலைஞரானவர் 2 தளங்களை பின்பற்றி இந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறார். அதிலே நிறங்கள் எல்லாம் சிறப்பான முறை, நிறங்களும் உருவங்களும் சிறப்பான வகையில சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதா இருக்கும் மாணவர்களே. அடுத்து இந்த ஓவியத்துல வர்ண பயன்பாடானது கியூரஸ்கியூரோ நுட்ப முறையை கையாண்டு ஒளியினதும் நிழலினதும் தன்மை நன்கு வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஓவியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்ன்ற மாணவர்களே ஒரு தனிச்சிறப்பு, கியூரஸ்கியூரோ நுட்ப முறையை பின்பற்றி அந்த ஓவியமானது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு அந்த ஒளியினதும் நிழலற்ற தன்மையும் நன்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் இதிலே காணக்கூடியதா இருக்கும் மாணவர்களே. அடுத்து தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே. இங்கு பயன்படுத்தப்பட்ட வர்ணங்கள் ஒரு தனிச்சிறப்பு பண்பை கொண்டிருக்கிறது. அதாவது அதெல்லாம் ஒரு செவ்வியல் வர்ணங்களாக இருக்கின்றது. அதாவது இந்த பேயோட்டியின் மகள் என்ற இந்த ஓவியத்திலே பிரயோகித்திருக்கின்ற வர்ணங்கள் எல்லாம் அனைத்தும் ஒரு செவ்வியல் வர்ணங்களாக காணப்படுகிறது. ஒரு செம்மஞ்சள் சார்ந்த ஒரு வர்ணமாக காணப்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து இந்த சித்திர உருவங்கள் விவரங்கள் முனைப்பாக்கப்படும் வகையிலேயே இருண்ட நிற பயன்பாட்டினுள் ஒளி கையாளப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த சித்திர உருவங்கள்ல அந்த பேயோட்டின் மகள் என்று இந்த ஓவியத்துல அந்த உருவங்கள் ஒரு விவரமாக அந்த உருவத்தின் டீடைல்ஸ் அந்த விவரங்கள் தெளிவாக காட்டப்படுவதற்காக இருண்ட வர்ணங்களோட ஒளியான வர்ணங்கள், வெளிச்சம் அதிகமான வர்ணங்கள் பிரயோகிக்கப்பட்டிருப்பதையும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பாக காணக்கூடியதா இருக்கும் மாணவர்களே. அடுத்த மாணவர்களை தொடர்ந்தும் பார்க்கலாம். அவருடைய ஏனைய ஓவியமாக நான் ஏலவே கூறியது போல தொழிலின்மை, அதாவது தச்சனின் வீடு என்ற ஓவியம், தொழிலின்மை அல்லது தச்சனின் வீடு என்ற ஓவியம் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் இதிலே காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அதை பற்றி தான் நாங்கள் இனி கற்க போகிறோம். பாருங்கள் மாணவர்களே, 2 மனித உருக்கள் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அறையினுடைய பகுதி தான் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு இருண்ட பகுதியாக இருந்தாலும் அந்த ஜன்னலூடாக வெளிச்சம் வருவதை போல காண்பித்திருக்கிறார். அது இனி நாங்கள் தெளிவாக இனி கீழே பார்க்கும் போது உங்களுக்கு விளங்கும் மாணவர்களே. தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், அவதானியுங்கள். கலைஞர் ACGS அமரசேகர் வரைந்த தொழிலின்மை என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஓவியம் தச்சனின் வீடு என்ற பெயரில் தான் பிரபல்யம் அடைந்திருக்கிறது. அதாவது இந்த ஓவியத்துக்கு தொழிலின்மை என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் தச்சனின் வீடு என்ற பெயரில் தான் அனைவர் மத்தியிலையும் இந்த ஓவியமானது பிரபல்யம் அடைந்திருக்கிறது என்பதை நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. ஆகவே இந்த தச்சனின் வீடு தொழிலின்மை 2 ஓவியங்களும் ஒரே ஓவியத்தை தான் பெயரிடப்படுகிறது. ஆகவே நீங்கள் இதை தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பெயரை குறிப்பிடலாம், பரீட்சை வினாத்தால் இவ்வாறான வினா வந்தால், அல்லது 2 பெயர்களை நீங்கள் போட்டு வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து கன்வஸ் தளத்தின் மீது எண்ணெய் வர்ணத்தினால் சித்தரிக்கப்பட்டுள்ள தச்சனின் வீடு எனும் இந்த ஓவியம் கொழும்பு தேசிய கலாபவனத்துல காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஓவியமானது அவர் ஏலவே வரைந்த அந்த பேயோட்டியின் மகள் என்ற அந்த ஓவியத்தை போல அதே கன்வஸ் தளத்திலே அதே எண்ணெய் வர்ணத்தை உபயோகித்து வரையப்பட்டிருக்கிறது. அத்தோட இந்த ஓவியமானது அந்த பேயோட்டியின் மகள் எங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டதோ, அதாவது கொழும்பு தேசிய கலாபவனத்தில் வைக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே சொன்னேன் மாணவர்களே. அதே போலவே இந்த ஓவியமும் கொழும்பு தேசிய கலாபவனத்திலே காட்சிக்கு வைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. ஆகவே இதை எல்லாத்தையும் நீங்கள் சரியாக அவதானித்து உடனே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அடுத்து தச்சனின் வீட்டில் நிலவும் வறுமை நிலையை காட்டுவதற்காக மிகச் சிறப்பாக மனித உருவங்களும் வர்ணங்களும்
பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தச்சனின் வீடு என்ற ஓவியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் மாணவர்கள், உங்களுக்கு தெரியும் ஒரு ஏழ்மை நிலை, அதாவது ஒரு வறுமை நிலை இதிலே சிறப்பாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனித உருவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலே உங்களுக்கு புரியும், ஒரு ஏழ்மை நிலை உங்களுக்கு தெரியும். அதிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த நாங்கள் கீழே பார்ப்போம் மாணவர்களே, அதாவது அந்த தச்சன் என்று கூறப்படுகின்ற அந்த மனித ஆணுருவமானது கீழே ஒரு அச்சுப்பொறியை பார்த்திருப்பது போல இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கும். அந்த அச்சுப்பொறி இதிலே தெளிவாக தெரியவில்லை, எனினும் நீங்கள் ஒரு தெளிவான ஒளிப்படத்தை பார்ப்பதற்காக அதனை நீங்கள் தெளிவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும். அந்த ஏக்கத்துடன் அந்த அச்சுப்பொறியை பார்த்து கொண்டிருப்பது போல, அந்த தச்சு வேலைக்குரிய அந்த உபகரணத்தை பார்த்து கொண்டிருப்பது போல அதிலே காண்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது வேலை இல்லாமல் அந்த தொழிலுக்குரிய உபகரணம் இருந்து கூட அந்த தொழிலொன்று இல்லாமல் அதனால் இயக்கத்திலே இருப்பது போல இதிலே காண்பிக்கப்பட்டிருப்பது நீங்க காணக்கூடியதா இருக்கு. நாங்கள் கீழே பார்த்து கொள்ளலாம், அதனை தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே. அதிலே அந்த தச்சண்ட வீட்டில் நிலவுகின்ற வறுமை நிலையை காட்டுறதுக்காக மிகச் சிறப்பாக மனித உருவங்களையும் வர்ணங்களையும் சிறப்பாக காண்பித்துள்ளமை நீங்கள் காணக்கூடியதா இருக்கும் மாணவர்களே. அடுத்து ஜன்னலின் ஊடாக வீட்டுக்குள்ளே ஒளி புகுகின்ற ஒரு மிக இயல்பான வகையில இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏலவே கூறியிருக்கின்றேன், அந்த ஓவியத்திலே பார்த்திருக்கிறேன் என்றால் அந்த அரை பகுதி ஒரு இருளான தன்மையாக காண்பிக்கப்பட்டாலும் அந்த ஜன்னலினூடாக வருகின்ற ஒளியினூடாகத்தான் அந்த பிரகாசத்தினூடாகத்தான் அந்த உருவங்களினுடைய அந்த பாவ உணர்வு எல்லாம் வெளிக்காட்டப்பட்டிருப்பதை நீங்க காணக்கூடியதா இருக்கும். அப்ப ஜன்னலினூடாக வருகின்ற ஒளியினூடாகத்தான் அந்த இயல்பு, அந்த ஓவியத்தின் இயல்பு சிறப்பான முறையில காண்பிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதா இருக்கும் மாணவர்களே. அடுத்து அந்த ஒளியின் மூலம் தச்சனது வீட்டாரின் முகங்களில் தோன்றும் உணர்வுகள் மிகச் சிறப்பாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், அந்த ஜன்னலூடாக வருகின்ற ஒளியினூடாகத்தான் அந்த தச்சனின் வீட்டார் என்ற பாவ உணர்வுகள் சிறப்பாக காண்பிக்கப்பட்டது. அது இந்த ஓவிய கலைஞர், அதாவது ACGS அமரசேகர அவர்களுடைய ஒரு தனிச்சிறப்பு என்று கூறக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்த மாணவர்களே, பயன்படுத்தப்பட்டுள்ள வர்ணங்கள் ஒரு தனி நிற பண்புகளை கொண்ட செவ்வியல் வர்ணங்களாகும். அதாவது நான் அந்த ஏலவை நாங்கள் பார்த்திருந்தோம் பேயோட்டியின் மகள் ஓவியம். அந்த பேயோட்டியின் மகள் ஓவியத்திலையும் பார்த்திருக்கின்றால் ஒரு தனி நிற பண்பு, அது ஒரு தனி நிற பண்பு இருந்திருக்குது. அந்த பண்பு என்னென்று செவ்வியல் வர்ணங்களை உபயோகித்திருக்கிறார். அதே போல இந்த தச்சனின் வீடு, அதாவது தொழிலின்மை என்ற இந்த ஓவியத்திலும் கூட ஒரு செவ்வியல் வர்ண பயன்பாட்டை காணக்கூடியதா இருக்கும் மாணவர்களே. அடுத்து இந்த ஜன்னலூடாக காட்டப்படும் ஒளியின் தன்மை ஒட்டுமொத்த படைப்புல பயன்படுத்தப்பட்ட நிறங்கள் கியூரஸ்கியூரோ கோட்பாட்டின்படி முப்பரிமாண இயல்புகளுடன் காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஜன்னலூடாக காட்டப்பட்டிருக்கின்ற அந்த ஒளித்தன்மை ஒட்டுமொத்த படைப்புல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நிறங்கள் கியூரஸ்கியூரோ நுட்பமுறைப்படி முப்பரிமாண தன்மையோட இந்த ஓவியமானது அழகான முறையில சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து காலநிலையை இயற்கைவாத யதார்த்தவாத பாணியை பின்பற்றி மனித உருவின் அழகும் உள்ளுணர்வுகளும் இந்த கலைப்படைப்புல நன்கு வெளிக்காட்டப்பட்டுள்ளது மாணவர்களே. அதாவது இந்த ஓவியத்திலே காலநிலைய இயற்கைவாத யதார்த்தவாத பாணிகளை பின்பற்றி அந்த மனித உணர்வுகள் மனித உருக்கள் எல்லாம் சிறப்பான முறையில் இந்த ஓவியத்திலே காண்பிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்த மாணவர்களே, இந்த படைப்பாக்கத்துக்காக வெளியின் மீது ஆழத்தை காட்டியவாறு தூரநோக்கு இயல்புகளை உள்ளடக்கி முன்பகுதி, நடுப்பகுதி, பின்பகுதி என்ற 3 தளப்பகுதிகளின் மீது தூரநோக்கு பண்புக்கமைய வர்ணங்களும் வடிவங்களும் சிறப்பான முறையில ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அதாவது அந்த படைப்பாக்க வெளியின் மீது ஆழத்தை காட்டி தூரநோக்கு இயல்புகளோட 3 பகுதிகள், 3 தளப்பகுதி, அதாவது முன்பகுதி, பின்பகுதி, நடுப்பகுதி என்ற தளங்களை பிரயோகித்து இந்த ஓவியமானது ஒரு சிறப்பான முறையில ஒழுங்கமைத்திருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. மாணவர்களே, நாங்கள் தற்போது ACGS அமரசேகர முதலியார், அதாவது இலங்கை தேசிய கலைச்சங்க முன்னோடி ஓவியர்கள் ஒருவரான அமரசேகர முதலியார் பற்றி கற்றிருந்தோம் மாணவர்களே. இனி நாங்கள் தொடர்ந்து பார்க்க போவது ஸ்டான்லி அபியசிங்க. இவரும் ஒரு தேசிய கலைஞர்கள் ஒருவராக திகழ்கின்றார். அவரை பற்றி தான் நாங்கள் இனி பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் தேர்ச்சியை பார்ப்போம் மாணவர்களே. சமய பண்பாட்டு அம்சங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்களின் கலைப்படைப்புகள், சமகால கற்புல கலைப்படைப்புகள் மற்றும் பொதுசன தொடர்பு ஊடகங்கள் மூலம் இனங்கண்ட கலையம்சங்களை
விமர்சன ரீதியில் கிரகித்து அவற்றின் இயல்புகளை சுய படைப்பாக்கத்துக்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சி அமைந்திருக்கிறது மாணவர்களே. அடுத்த தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரிவு செய்த சுதேச கலைஞர்களின் கலையாக்கங்களை நயப்பார் என்றவாறாக தேர்ச்சி மட்டம் அமைந்திருக்கிறது. அதாவது ஸ்டான்லி அபியசிங்க அவர்களுடைய சித்திர படைப்புகளை பற்றி தான் நாங்கள் இதிலே கற்க போகிறோம் மாணவர்களே. இனி நாங்கள் கற்றற்பேர்களை பார்க்கலாம். அதாவது முதலாவது கற்றற்பேராக அமைந்திருக்கிறது ஸ்டான்லி அபியசிங்கவினது படைப்புகளை பெயரிடுவார் என்றவாறாக முதலாவது கற்றற்பேர் அமைந்திருக்கிறது. ஆகவே மாணவர்களை நான் இதிலே கூறுகின்ற அனைத்து கலைப்படைப்பாக்கங்களையும் நீங்கள் அவதானமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஸ்டான்லி அபியசிங்கவினது கலைச்சேவையை விசாரித்து அறிவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது. அதாவது அவர் கலைச்சேவைக்காக எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார் என்றவாறான விடயங்களை நீங்கள் இதிலே கற்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கலைஞர் ஸ்டான்லி அபியசிங்கவினது படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைந்த சித்திர மூலகங்களையும் சித்தரிப்பு கோட்பாட்டு இயல்புகளையும் விவரிப்பார் என்றவாறாக இதிலே அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது. அதாவது ஸ்டான்லி அபியசிங்க அவருடைய படைப்புகள் அடிப்படையாக அமைந்த சித்திர மூலகங்கள், அடுத்த சித்தரிப்பு கோட்பாடுகள் போன்ற விடயங்களை நாங்கள் இதிலே கற்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்த ஸ்டான்லி அபியசிங்கவினது படைப்பு கண்டு கலைத்துவ பண்புகளை நயந்து மதிப்பார் என்றவாறாக இதிலே கூறப்பட்டிருக்கிற அடுத்த கற்றற்பேர். அதாவது அவருடைய கலைத்துவ பண்புகள் அதை நீங்கள் இதிலே தெளிவாக கற்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து மாணவர்களே, இந்த ஸ்டான்லி அபியசிங்க தொடர்பாக பரீட்சையிலே வினவப்படுகின்ற சில வினாக்கள் எவ்வாறாக அமைந்திருக்கும் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் இதிலே இனி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதிலே பாருங்கள் மாணவர்களே, கலைஞர் ஸ்டான்லி அபியசிங்கா பற்றி சுருக்கமான குறிப்பு எழுதுக என்றவாறாக இதிலே ஒரு வினா இருக்கின்றது. அவ்வாறான வினாக்கள் தொடுக்கப்படுவதில் அதை ஏலவே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். நீங்கள் இதை அறிந்து வைத்திருந்தால் காப்போத உயர்தரத்திலே உங்களுக்கு உதவியாக அமையும். அடுத்து பின்வரும் விடயங்களின் கீழ் கலைஞர் ஸ்டான்லி அபியசிங்கவினது கலைப்படைப்புகளை மதிப்பிடுக என்றவாறாக அடுத்தது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், ஒளிப்படங்களை போட்டுவிட்டு இவ்வாறான வினாக்கள் தொடுக்கப்படும். ஆகவே இதனை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. கருப்பொருள், கலைத்துவ பாணி, செல்வாக்கு, நுட்பமுறை, கலைத்துவ பண்புகள். அந்த இப்ப உதாரணத்துக்கு இதிலே பியோட்டின் மகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஏசிஜிய சமரசகர் முதலியார் அந்த ஓவியத்தில் இருந்தால் அதிலே எவ்வாறான கருப்பொருள், அடுத்து என்ன கலைத்துவ பாணி, அடுத்து என்ன செல்வாக்கு, எந்த செல்வாக்கு இதில் காணக்கூடியதாக இருக்கிறது, அடுத்து என்ன நுட்பமுறையை பின்பற்றி இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது, அடுத்த கலைத்துவ பண்புகள். கலைத்துவ பண்பு என்றால் அந்த ஓவியத்தில் இருக்கின்ற உருவ பயன்பாடு, தள பயன்பாடு, வர்ண பயன்பாடு, அடுத்த உணர்வு வெளிப்பாடு ஆகியன இதிலே கலைத்துவ பண்புகளாக கூறக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் தெளிவாக மாஸ்டர கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. ஆகவே இவை அனைத்தையும் நான் கூறுகின்ற விடயங்கள் அனைத்தையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையை நாங்கள் முதலாவதாக அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற கலைஞராக ஸ்டான்லி அபியசிங்க. இவர் 1914 ஆண்டிலிருந்து 1992 ஆண்டு வரையான காலப்பகுதியில வாழ்ந்த ஒரு தேசிய கலைஞராக திகழ்கிறார் மாணவர்களே. அடுத்து ஸ்டான்லி அபியசிங்க 20ஆம் நூற்றாண்டுல நவீன கலை வரலாற்றுல ஆரம்ப காலத்தில் தோன்றிய ஒரு சிறந்த சித்திரை கலைஞர் ஆவார். அதாவது ஸ்டான்லி அபியசிங்க அவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் நவீன கலை வரலாற்றுல ஆரம்ப காலத்தில் தோன்றிய ஒரு சிறந்த சித்திரக்கலை ஓவியர் என்று சொல்லப்படுது. இவர் 1914 ஸ்டான்லி அபியசிங்க என்ன செய்யறாருன்னா இலங்கை தொழில்நுட்ப கல்லூரியில சித்திரக்கலையை பயின்றார். பின்பு இந்தியாவுக்கு சென்று கீழத்திய சித்திரக்கலையையும் பயின்று அதன் மூலம் பெற்ற செல்வாக்குகளை தமது சித்திர கலைப்படைப்பாக்கத்துக்கு அடிப்படையாக கொள்கிறார். அதாவது 1914 பிறக்கின்ற இந்த ஸ்டான்லி அபியசிங்க இலங்கை தொழில்நுட்ப கல்லூரியில சித்திரக்கலையை பயின்று அதன் பிறகு இந்தியாவுக்கு சென்று அங்கே இருக்கின்ற கலைத்துவ பாணிகளையும் கற்று அவை அனைத்தையும் உட்புகுத்திதான் தன்னுடைய ஓவியங்களாக சித்தரிக்க ஆரம்பிக்கிறார் மாணவர்களே. அதுதான் இதிலே கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கீழத்தேய மற்றும் மேலத்திய கீழத்திய கலைப்பாணி, அதாவது இந்திய இலங்கை கலைப்பாணிகளை தழுவி இவருடைய ஓவியங்கள் அதிகமாக வரையப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து இவர் பல்வேறு கலை செல்வாக்குகளுடன் தமக்கே உரித்தான சித்திரக்கலை பாரம்பரியம் ஒன்றினை உருவாக்குவதில் முன்னின்று ஒரு கலைஞராக இருக்கின்றார். அதாவது பல்வேறு கலை செல்வாக்குகளோட தனக்கே ஒரு உரித்தான ஒரு தனித்துவமான பாணியை பின்பற்றி இவருடைய ஓவியங்கள் வரைந்துள்ளமை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து அரச கலைக்கல்லூரி ஆசிரியராகவும் 1965 தொடக்கம் 1969 வரையில் அவர் ஒரு அதிபராகவும் செயற்பட்டிருக்கிறார்.
ஒரு அரச கலைக்கல்லூரியில ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். 1965 1969 வரையான காலப்பகுதியில ஒரு அதிபராகவும் ஒரு பாடசாலையில கடமையாற்றியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது மாணவர்களே. 43 குழுவினரின் நவீனத்துவ வெளிப்பாட்டு சமாந்தரமாக அரசு நுண்கலை கல்லூரியில் நவீன பாணியின் செல்வாக்கை பெற்று புதியதொரு போக்கை கட்டியெழுப்பிய முதன்மையான முன்னோடி என இவரை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அதாவது 43 குழுவினர். இந்த 43 குழுவினரை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த 43 குழுவினரின் நவீனத்துவ வெளிப்பாட்டுக்கு சமாந்தரமா அரசு நுண்கலை கல்லூரியில நவீன பாணியின் செல்வாக்கை பெற்று புதியதொரு போக்கை கட்டியெழுப்பிய முதன்மையான ஒரு முன்னோடி கலைஞராக யார் திகழ்கின்றார் என்றால் ஸ்டான்லி அபியசிங் அவர்கள் திகழ்ந்தும் இருக்கின்றார். அடுத்து ஸ்டான்லி அபியசிங்கவனது படைப்புகள்ல ஒரு தனித்துவமான சில பண்புகள் இருக்குது. அதை பற்றி தான் நாங்கள் இனி பார்க்க போகிறோம் மாணவர்களே. அதாவது அவருடைய படைப்புகள் எல்லாம் மரபு ரீதியான கலையின் பாணி சார்ந்த வடிவங்களையும் பின் மனப்பதிவுவாத வெளிப்பாட்டுவாத ஓவியக்கலை போக்குனதும் வர்ண பயன்பாட்டின் செல்வாக்கை காண முடிகின்றது. அதாவது இவருடைய ஓவியங்களை பார்த்தீர்கள் என்றால் மரபு ரீதியான கலையின் பாணி சார்ந்த வடிவங்களும் அடுத்து பின்மனப்பதிவுவாத வெளிப்பாட்டுவாத ஓவியக்கலை போக்குகளிலும் வர்ண பயன்பாட்டினதும் செல்வாக்கை காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து படைப்புகளின் பின்னணிக்காக கனவடிவவாத கலையின் பின்னணி வெளியினது பண்புகளின் செல்வாக்கு பெறப்பட்டுள்ளமே காணக்கூடியதாக இருக்கும். அதாவது இவருடைய ஓவியங்கள்ல அந்த ஓவிய படைப்புகள பின்னணிக்காக கனவடிவவாத கலையின் செல்வாக்கும் உட்புகுத்தி அந்த ஓவியங்களை வரைந்துள்ளமே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அதை நீங்கள் அவருடைய ஓவியங்களோடாக காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் கீழே பார்க்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து குறுகிய தடித்த கோடுகளின் பயன்பாடு அவரது ஓவிய படைப்புகள்ல காணப்படுகின்ற ஒரு தனித்த சிறப்பியல்பாகும். அதாவது குறுகிய தடித்த கோடுகின்ற பயன்பாடு இவருடைய ஓவியங்கள்ல அதிக அளவுல பிரயோகிக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் இதிலே காணக்கூடியதா இருக்கும். அவருடைய ஓவியங்களை நன்கு அவதானித்து தெளிவாக பார்த்தீர்கள் என்றால் அதை நீங்கள் இலகுவாக இனம் கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கும் மாணவர்களே. அடுத்து நாங்கள் பார்க்க போவது ஸ்டான்லி அபியசிங் என்ற சில கலைப்படைப்புகள். அதை பற்றி தான் இதை பார்க்க போகிறோம் இனி. ஆகவே நாங்கள் இதிலே பார்க்கலாம். ஸ்டான்லி அபியசிங் சில கலைப்படைப்புகள்: மட்பாண்ட கூடம், ஆவணி ஊர்வலம், அதாவது எஸ்எல பெரகராவையும் ஒரு ஓவியமாக வரைந்திருக்கிறார். அடுத்து தியானம், பாலகன் இளைஞன், லக்ஷ்மியின் பிறப்பு. மட்பாண்ட கூடம், ஆவணி ஊர்வலம், அதாவது எஸ்எல பெரகரா, பாலகன் இளைஞன், தியானம், லக்ஷ்மியின் பிறப்பு என்றவாறான ஓவியங்கள் இவருடைய கலைப்படைப்புகளாக இருக்கிறது. நிறைய கலைப்படைப்புகள் இருந்தாலும் இவற்றை ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த கலைப்படைப்புகளாக இந்த பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாங்கள் பார்க்க போவது மாணவர்களே மட்பாண்ட கூடமும் ஆவணி ஊர்வலம் என்ற ஓவியம் தான் இதிலே நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் பார்க்க போவது மாணவர்களே மட்பாண்ட கூடம். அதாவது மட்பாண்ட கலைஞர்களுடைய ஒரு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அதை நீங்கள் இதிலே காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் மாணவர்களே, இரண்டு பெண்களுடைய ஒரு பெண்களுடைய உருக்கள் போல் இதிலே தெரிகின்றது. ஒரு மட்பாண்டங்கள் இதிலே அடுக்கப்பட்டிருப்பது போலவும் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. நீங்கள் ஒரு தெளிவான ஒளிப்படத்தை பார்த்தீர்கள் என்றால் இதனை நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்களை பார்க்கலாம் இனி. ஸ்டான்லி அபியசிங் என்ற ஓவியங்கள்ல ஒன்றுதான் இந்த மட்பாண்ட கூடம் என்ற இந்த ஓவியம் ஆகும். இந்த ஓவியமானது மட்பாண்ட கடையையும் அங்கு இருக்கின்ற தம்பதியினரையும் தான் கருப்பொருளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓவியத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு மட்பாண்ட கூடத்தினையும் அந்த ஓவியத்தில் இருக்கின்ற அந்த பிரதான கருப்பொருளான மட்பாண்ட கூடத்தினையும் அடுத்த அந்த இரு தம்பதிகளையும் தான் இதிலே காண்பிக்கப்பட்டுள்ளது நீங்கள் காணக்கூடியதா இருக்கும் மாணவர்களே. அடுத்து இந்த சித்திரத்தின் பின்னணியை பார்த்தீர்கள் என்றால் மட்பாண்ட கூடத்தினால ஒரு சூழல், மட்பாண்டங்கள் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல் தான் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் முன்பகுதியின் பின்பகுதியும் ஒரே தளமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஓவியத்தை பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள், ஒரு தூரதர்சனம் இதிலே காண்பிக்கப்படவில்லை. ஒரு முன்பகுதி பின்பகுதியெல்லாம் ஒரே தளம் மாதிரியாகவே இதிலே காண்பிக்கப்பட்டுள்ளமே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே. அதாவது இந்த சித்திரத்துல ஆழமும் முப்பரிமாண தன்மையும் சிறப்பான முறையில கையாளப்பட்டிருக்கிறது. வர்ணம் தீட்டு முறையால் தான் இவை என்ன செய்யப்பட்டிருக்கின்றால் டீடைல்ஸ், இதனுடைய அந்த ஓவியத்தினுடைய டீடைல்ஸ் தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வர்ணம் தீட்டு முறையை பின்பற்றி தான் இந்த ஓவியத்தின்
மேலும் ஆழமான தன்மையெல்லாம் காண்பிக்கப்பட்டுள்ளமை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்த மாணவர்களே, இருண்ட நிறங்கள், எதிர் நிறமான மஞ்சள் நிற பயன்பாடு ஆகியவற்றின் மூலம் மனித உணர்வுகளை முனைப்புறுத்தி காட்டுவதில் கலைஞர் வெற்றி கண்டிருக்கிறார் என்றவாறாக கூறப்படுகிறது. அதாவது இருண்ட வர்ணங்களையும் அதற்கு எதிர் நிறமான மஞ்சள் வர்ணங்களையும் உபயோகித்து மனித உணர்வுகளை சிறப்பாக ஒரு முனைப்பாட்டு தன்மையோட காண்பித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து சித்திரத்தின் வெளிப்பாட்டு தன்மையை அழுத்துவதற்காக வெளிப்பாட்டு தன்மையுடன் உயிரோட்டமான நீளம் குறைவான தடித்த கருநிற கோடுகளை பயன்படுத்தியிருக்கின்றார். அது நிற பிரதேசங்கள் விரிவாக காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது சித்திரத்தின் வெளிப்பாட்டு தன்மையை அழுத்தமாக வெளிப்பாட்டு தன்மையோட காண்பிப்பதற்காக அந்த நிறக்கோடுகளை உபயோகித்திருக்கின்ற அந்த நிறக்கோடு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால் உயிரோட்டமான நீளம் குறைவான தடித்த கருநிற கோடுகளை பயன்படுத்தி அந்த நிற பிரதேசங்கள் விரிவாக காண்பிக்கப்பட்டுள்ளமை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அதோட மாணவர்களே, சித்திரத்தின் வெளிப்பாட்டு தன்மை அழுத்தற்காக வெளிப்பாட்டு தன்மையோட உயிரோட்டமான நீளம் குறைவான தடித்த நிற கருக்கோடுகளை பயன்படுத்தி வரைந்திருக்கிறார். அத்தோடு முகத்துல உணர்வுகளை வெளிக்காட்டுறதுக்காக இருண்ட நிறங்களோட பாவ வெளிப்பாடுகள் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அதோட மாணவர்களே, ஸ்டான்லி அபியசிங் என்ற ஆக்கப்பாணி மீது சில பண்புகள் இருக்குது, தனித்துவமான பண்புகள். அதாவது மரபு ரீதியான கலை சார்ந்த பாணி சார்ந்த வடிவங்களும் பின் மனப்பதிவுவாத வெளிப்பாட்டுவாத ஓவிய கலை பாங்குகள், அடுத்த வர்ண பயன்பாடு, கனவடிவவாத கலையின் பின்னணி வெளிப்பண்புகள் ஆகியன செல்வாக்கு செலுத்தியுள்ளமை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதாவது இவருடைய ஓவியங்கள்ல அந்த கனவடிவவாத பண்பு, அடுத்த வர்ண பயன்பாடு, வெளிப்பாட்டுவாத ஓவிய கலை போக்குகள், அது பின்மனப்பதிவாத பண்பு எல்லாத்தையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. ஆகவே மாணவர்களே, நாங்கள் இந்த வகுப்பிலே ACGS அமரசேகர மற்றும் ஸ்டான்லி அபியசிங்கை பற்றி கற்றிருந்தோம் மாணவர்களே. இனி நாங்கள் தொடர்ந்து அடுத்த வகுப்புகளே ஸ்டான்லி அபியசிங் அவர்களது கலைப்படைப்புகள் பற்றி நாங்கள் இனி விரிவாக கற்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.